ஒரு சிறிய அமைதியான வீட்டில் மிலோ என்ற ஏழை பூனை வாழ்ந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் அமைதியாக தனது நண்பரின் வீட்டில் வேலை செய்தான். அழுக்கான தரைகளை துடைத்து தூசி படிந்த ஜன்னல்களை சுத்தம் செய்து களைப்பான கைகளால் பழுப்பு உடைகளை துவைத்தான். அவன் ஒருபோதும் புகார் கூறவில்லை. மிலோ பணத்திற்காக அல்ல, நண்பர்களுக்காகவே உழைத்தான். ஒரு நாள் பணிகளை முடித்த பின்பு மிலோ ஜூஸ் தட்டையை தனது நண்பர்களிடம் கொண்டு போனான். அவர்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடிக் கொண்டே சிரித்தனர். கொஞ்சம் விளையாடலாம் என்று கேட்டாலும் அவர்கள் அவனை வெறுப்புடன் பார்த்து நீ ஒரு வேலைக்காரன் தான் என்றனர். மிலோவின் புன்னகை மறைந்தது, மனசு உடைந்தது. ஆனால் அவன் அமைதியாக நடந்து சென்றான். அந்த மாலை மிலோ தன்னிடம் வாக்குறுதி எடுத்தான். இனி கேட்க மாட்டான், சம்பாதிப்பான். அவன் ஒரு உணவகத்திற்கு சென்று வேலை கேட்டான். மேலாளர் அவன் நேர்மையை பார்த்து வேலை கொடுத்தார். அந்த நாளிலிருந்து மிலோ யாரையும் விட அதிகமாக உழைத்தான். தரைகளை கண்ணாடி போல மின்னும் வரை துடைத்தான். வாடிக்கையாளர்களுக்கு மரியாதையுடன் சேவை செய்தான். கழிப்பறையையும் வெட்கமின்றி சுத்தம் செய்தான். மக்கள் அவன் அர்ப்பணிப்பை கவனித்தனர். இறுதியில் அவனுக்கான பரிசும் கிடைத்தது. மிலோ தனது நண்பர்களின் வீட்டிற்கு திரும்பி வந்தான். ஆனால் இப்போது அவன் மாறியிருந்தான். புதிய உடை அணிந்திருந்தான். கையில் புதிய பிளே ஸ்டேஷன் இருந்தது. கண்களில் தன்னம்பிக்கை வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் அவனை வேலைக்காரன் என அழைத்த நண்பர்கள் அதிர்ச்சியால் உறைந்து நின்றனர். சிலர் மயங்கி தரையில் விழுந்தனர். மிலோ பழிவாங்க நினைக்கல, அவன் சிரித்தான் மட்டும். ஏனெனில் இந்த முறை அவனுக்கு அவர்களின் கேம்ஸோ அங்கீகாரம் தேவையில்லை. அவனிடம் இருந்தது அதைவிட பெரியது சுயமரியாதை, கடின உழைப்பு மற்றும் தானே சம்பாதித்த வாழ்க்கை.